லவ் ப்ரப்போஸ் வந்து நடக்குது. மக்களே பீச் வைப் பண்ணலாமா? ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நான் இலங்கை புத்தளத்தில் இருக்க தலவில பகுதியில் பீச்சுக்கு தான் போக போகிறோம். குடும்பத்தோட பீச்சுக்கு போக போகிறோம். 2 இடத்துக்கு. ஒன்று கல்பெட்டி பீச்சுக்கு போக போகிறோம், இன்னும் ஒன்று தலவில பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தலவில பீச்சுக்கு போகிற பகுதி தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற நேரம் சாப்பிட்றதுக்கு அச்சாறு, அன்னாசி பழம், நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. அந்த விஷயங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பீச் வைப் செம்மையாக இருந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இந்த வீடியோ இருக்க போகுது. முற்று முழுதாக பாருங்கள். ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பீச் வைப்பை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லோருமே பீச்சில் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்க காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த பக்கம் பாருங்கள், ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸுக்கு முன்னாடி நிறைய பேர், அதாவது இலங்கையிலிருந்து பல இடங்கள்லேருந்து வந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பீச் பார்க்குற நேரம் செம்மையாக சூப்பராக இருக்குது. நானும் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி சுற்றி பார்த்து கொண்டிருக்க நேரம் அங்கே என்னுடைய வீட்டில் உள்ளவங்களும் எல்லோருமே என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தாங்க. பீச் பக்கம் போகிற நேரம் அங்கே ஒரு ஹாய் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம் வாங்க. தலவில பீச்சில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் ரொம்ப பிரபல்யம். புனித அன்னம்மாளுடைய சிலை இருக்குது. அவங்க கடலை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி அப்படியான ஒரு அழகான லைட் ஹவுஸ். லவ் ப்ரப்போஸ் வந்து நடக்குது 50 வருஷம் கழிச்சு. சரி, தலவிலையில் திருவிழா நடந்தனால இராணுவ பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு அதிகமாகவே இருந்தது. அந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இராணுவ வீரர்கள் தான் பார்க்குறீங்க. இந்த பில்டிங் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. துண்டு துண்டா கஷ்டப்பட்டு உடப்படுது இந்த பில்டிங். எல்லாரும் போக போகிறோம். ஓ மை காட், இங்கே பாருங்க உடைச்ச பில்டிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று. இப்போ நீங்கள் அது வீட்டை உடைச்சிட்டீங்க தானே, அதை செலிப்ரேஷன் எப்படி கொண்டாட போறீங்க? அதுங்க வீட்டை உடைச்ச சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறாங்க. என்ன குடும்ப சரவணா, வீடு உடஞ்சிருச்சு, நீங்க என்ன செலிப்ரேட் பண்ண போறீங்க, கொண்டாட போறீங்களா? உடஞ்ச வீட்டை கொண்டாட போறாங்க, எப்படி கொண்டாட போறீங்க? அட பாவீங்களா, உடஞ்ச வீட கொண்டாடுற குரூப்ப பாருங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மண் விளையாடுறீங்களா? தலவிலையில் 3 நாள் தங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் கட்டின வீடு எல்லாத்தையும் உடைச்சிட்டு டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ கல்பெட்டி பீச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த பாதையை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. புத்தளத்தில் இருக்க கல்பெட்டி பீச்சுக்கு போகிற வழியெல்லாம் செம்மையாக சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பீச்சுக்கு நாங்கள் வந்தாச்சு.
இதுதான் நான் முதலாக இலங்கையில் புத்தளத்தில் இருக்க கல்பிட்டி பீச்சுக்கு வந்திருக்கேன். பீச் உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. நினைச்சதை விட ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கடற்கரையாக இருக்கலாம், அந்த கடற்கரையை சுற்றி இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இந்த அலைகளாக இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாரும் பீச்சுக்கு வந்திருக்கோம், கல்பிட்டி பீச். ஸோ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள், குளிக்க போகிறோம். ஹாய், கல்பிட்டி பீச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, அங்கே பாருங்கள். சூப்பர். அதை பார்த்தீங்களா? சூப்பர். அங்கே பாருங்கள், போட்டிங் போய்கிட்டு இருக்காங்கதா, தூரத்தில் விளங்குதா? ஹோட்டல்ஸ் ரொம்ப அழகான ஏரியா. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான பீச், கல்பிட்டி பீச். கைட் சர்வ் பாயிண்ட், கைட் ஸ்கூல். ஸோ இப்போ மூடி இருக்குது, பட் நான் நினைக்கிறேன் அதாவது நீர் விளையாட்டுக்கள். இங்கே கொஞ்சம் நித்திர கொள்ளலாம். ஹோட்டல்ஸ் இருக்கு. எங்களோட வந்தவங்க பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போகிறீங்களா குட்டீஸ்? இங்கே பாருங்க. பாயா? சரி, பாய். ஸோ மீன்பிடி படகு எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாம் சாப்பிட்றாங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ரைஸ். நீங்க ரைஸ் என்ன சாப்பாடா? ரைஸா? இங்கே பாருங்க எப்படி நல்ல சாப்பாடு பாருங்க. பீச்சில் குளிக்கிறதுக்கு முதல் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. நாங்களும் வந்து இங்கே பாருங்க ஊட்டி விடுறாங்க. பாச மலர்கள்லாம் ஊட்டி சாப்பிட்றாங்க எல்லாரும். ஹாய், சாப்பிட்றீங்களா? ஹலோ. இங்கே பாருங்க, அடுத்தவங்க இங்கே ஒரு கூட்டம் சாப்பிடுது. பீச்சுக்கு வந்தால் இப்படி தான் சாப்பிடணும். எல்லாரும் என்ன விட்டுட்டு சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க. சரி, நான் வீடியோ பிடிச்சிட்டு வர்றேன். மக்களே, கல்பிட்டி பீச்சோரம் போய் கொண்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. போகிறீங்களா? வேறு லெவலில். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எல்லோருமே பீச்சில் குளிக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய சின்ன பிள்ளைகள் குளித்து கொண்டிருந்தாங்க தானே, அதுக்கு பாதுகாப்பாக இந்த பெரியவங்க எல்லாம் நின்று கொண்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. நானும் குளித்தேன். தனியாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் குளிக்கிறத வீடியோ எடுக்க முடியலை. பாருங்கள்
அந்த தண்ணி எல்லாம் கடல் தண்ணி எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். இது என்ன மீன்? எங்க இருந்து எடுத்தீங்க? கல்பிட்டி பீச்ல. பாருங்க, கல்பிட்டி பீச்சுக்கு வந்தா கடற்கரையெல்லாம் மீன் இருக்கு இல்லையா? இதான் பொரிச்சு சாப்பிடலாம். இங்க பாருங்க, நல்ல மீன், சுவையான மீன், சுவையான மீன். கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்விலிருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். வண்ணங்களை சேர்த்து ஓவியம் வரைய, கனவுகளை அழித்து வாழ்க்கை சமைக்க. அங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் விளையாடி கொண்டிருந்தாங்க குடும்பத்தோட. அதை பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடற்கரையில் குடும்பத்தோடு சேர்ந்து இப்படி இருக்கிற நேரம் அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். அந்த கடற்கரை காட்சிகளை பாருங்கள். நான் பீச்செல்லாம் ரசித்து கொண்டிருக்க நேரம் ஒரு பக்கம் டிக்டாக்குக்காக எல்லாம் செய்கிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணி கொண்டிருக்க நேரம் இன்னொரு பக்கம் நாம் பார்த்தால் ஒவ்வொரு ஆளும் வந்து கேட்வாக் போட்டு கொண்டிருக்காங்க. காதல் யானை வருகுது ரெமோ அப்படி பாடுறதா, இல்லாட்டி இந்தியன் பொண்ணு நாங்கள் இட்டாலி கண்ணு தாங்க அப்படி வர்றதா, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஆளும் வந்து கேட்வாக் போட்டு கொண்டிருந்தாங்க. அந்த கேட்வாக்கையும் வந்து நீங்கள் பாருங்கள். சரி, கேட்வாக்கோட டிக்டாக் முடிஞ்சிருமா என்று பார்த்தா ஜோடி போட்டு டான்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. இப்போ ஆட்டம் பார்த்தாச்சு, நடிப்பு பார்த்தாச்சு, நடனம் பார்த்தாச்சு, கேட்வாக் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த 3ஆம் பரிசு என்னென்னு சொன்னால் அங்கே பீச்சில் இருந்த காஞ்சி போன கருவாடு, சிப்பி, பீச்சில் இருந்த கூடை, இப்படி ஒவ்வொரு பரிசாக வழங்குறாங்க. நானும் நினைஞ்சேன் பெரிய பெரிய பரிசெல்லாம் கிடைக்கும்னு. அதையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணாங்க. தெரிவு செய்கிறதுக்கு நடுவர் குழு எல்லாம் முதல்ல இருந்தது. அந்த நடுவர் குழு எல்லாம் சேர்ந்து தான் தெரிவு செய்திருக்காங்க. 1வது, 2வது, 3வது இப்படி ஒவ்வொருவரும் வந்து அழுது அப்படியே சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த வீடியோ போனது. பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வீட்டில் வந்தவங்களாக இருக்கலாம், எல்லோருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருவரும் வந்து அந்த இடத்துல எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சுற்றுலா போகிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.